வணக்கம். பெங்களூரை சேர்ந்த அதுல் சுபாஷ் என்கிற ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியின் குடும்பத்தார் மூலமே கொடுமைப்படுத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, தற்கொலைக்கு முன்பாக எனது அஸ்தியை எடுத்து கரைத்து ஜம்ஷெட்பூர் நீதிமன்றத்தின் வளாகத்தில் உள்ள சாக்கடையில் கரைத்து விடுங்கள் என்று 15 பக்க கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனைவியின் குடும்பத்திற்காக எல்லா தேவைகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். எந்தவாறு என்றால், தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு வீடு வாங்கும் அளவிற்கு தன்னுடைய பணத்தை மூலமாக உதவி செய்திருக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த உதவியை அவர் நிறுத்தி விடுகிறார். அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா, தன் மனைவியின் மூலமாக பிரச்சனை ஆரம்பமாகிறது. மனைவிக்கும் கண்ணுக்கான பிரச்சனை வேறு விதமாக உருப்பெறுகிறது. தன்னுடைய குழந்தையை பார்க்க விட மாட்டுகிறார். இப்படி ஒன்று பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா காவல் நிலையத்தை நாடுகிறார், நீதிமன்றத்தை நாடுகிறார். அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மனைவி என்பவர் தன்னை கொடுமைப்படுத்துகிறார், வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறார், இயற்கைக்கு எதிரான உறவுகளை சொல்லி என்னை வற்புறுத்துகிறார். இப்படி பல வழக்குகள், 8 வழக்குகள் பிணையப்படுகிறது அவர் மேல. ஒவ்வொரு வழக்குகளா அவர் சந்திச்சு ஒவ்வொரு வழக்கில் இருந்துமே அவர் வெற்றி பெற்று ஒன்றும் இல்லாம பண்ணிட்டே வர்றார். ஒவ்வொரு வழக்கையும் இந்த வழக்குகள் ஒவ்வொன்றும் சாட்சியங்கள் சரியாக அமையாத காரணத்தினால அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு வழக்கிலையும் அவர் விடுதலை ஆகிக் கொண்டே வர்றார். அவர் மீண்டும் மீண்டும் புது புதுவாக ஒரு வழக்குகளை பிணைகிறார்கள் அவர் மேல், அவருக்கு எதிராக. இந்த அவமானம், இந்த ஒரு வக்கிரமான செயல் மூலமாக அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். ஒவ்வொருத்தரிடமும் போய் கேட்கிறார். கேட்கும் இடமெல்லாம் இவருக்கு எதிர்வினையாக தான் கருத்துக்கள் வருகின்றன. கடைசியாக ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் செல்கிறார். அவர் கூட, உன்னை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்வதாக இருந்தால் எனக்கு 5 லட்சம் கொடு அப்படின்னு கேட்கிறார். அதையெல்லாம் தாண்டி தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை தன் மனைவியின் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு எதிரான செயலுக்காகவும் அவர் பல வழியில செலவழிக்கிறார். நீதிமன்றத்துக்கும் அதுக்குமாக அலைக்கழிக்கப்படுகிறார். வீட்டுக்கும் நீதிமன்றத்துக்காக அலைக்கழிக்கப்படுகிறார். அவ்வாறு அலைக்கழிக்கப்படும் போது பலந்த மன உளைச்சலை சந்திக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான செயல். மனைவி என்பவள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான சாட்சி அவர்கள் எல்லாம். நல்ல படித்தவர், நல்ல கல்வியாளர், நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், அவருக்கே இந்த நிலைமை என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். தன் குழந்தையை பார்க்க விடவில்லை. அவரை மன ரீதியா அவரை துன்புறுத்திருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து மன ரீதியா துன்புறுத்திருக்காங்க. அதனால அவர் தற்கொலைக்கு துண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக கூட நான் வீடியோவில் பதிவிட்டிருந்தேன், அதை வெளியிடவில்லை. அவருக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னோட நோக்கம். இப்பொழுது கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க அப்பா அந்த ஐஸ்தியை கரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நான் பார்த்தேன். என் மகனுக்கு நீதி கிடைக்காத வரை அவனுடைய அஸ்தியை நான் கரைக்கப் போவதில்லை என்று ஒரு தந்தையை கூறியிருக்கிறார். அவர் எந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். உலகத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகளோட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முன்பெல்லாம் நியாயம், நீதி, தர்மம் என்று பார்த்தார்கள். இப்பொழுது அந்த மாதிரி யாரும் பார்ப்பதில்லை. வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவுனே தெரியாது. நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம், இன்னைக்கு படுத்தா நாளைக்கு நம்ம ஏந்திரிப்போமோன்னு நமக்கே தெரியாது. என்ன நடக்கும்னு எதுக்கு தெரியாது. தூங்கும்போது வாழ்க்கை முடிஞ்சிட்டா கூட முடிஞ்சிடும். இயற்கையின் சீற்றம் கூட அப்படி இருக்கு. இந்த உலகத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. வாழ்ற காலங்கள்ல அன்போட அரவணைப்போட வாழ்ந்துட்டு போயிடுங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை என்பதன் பொருள் இல்லை என்பதற்கு சமம். நாளை ஒரு நாளும் வராது. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னா ஒருபோதுமே நடக்காது. நாளை என்பதன் பொருள் இல்லை என்பதற்கு சமமே. நாளை வருங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்த நாள் வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது. எதுவுமே கொண்டு போறது கிடையாது. அரணா கயிறை கூட அறுத்துருவான், கொண்டு விட்டு வருவான். நேற்று வரைக்கும் மாமா, மச்சனை, அண்ணன், அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு இருந்தவன் எல்லாமே அடுத்த நாள் பாடி எப்போ வரும்னு தான் கேட்பான். இது எல்லாரும் பேசிட்டாங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு புதுசு இல்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உறவு. உயிர் போயிட்டா பிணம். இந்த பிணத்து பாடின்னு தான் சொல்லுவான்.
அதனால வாழ்ற காலங்கள் எவ்வளவுன்னு தெரியாது. இது எல்லாமே ஒரு சமூக சீர்கேட்டா தான் நான் பாக்குறேன். இது ஒரு சீர்கேடு. ஏன்னா இதை சரியான முறையில வழி நடத்தல. அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணி இருந்துக்கணும். நீ எப்படிங்கிறத பார்க்கும்போது நீ யாருன்னு சொல்லவே தேவையில்லை. நீ குடும்பம் யாரு, எப்படி நீ வளர்க்கப்பட்டிருக்காங்கிறத தெரிஞ்சிடும். நீ எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். உன்னை யாருமே சொல்லணும் இதுல ஜட்ஜ்மெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுயா இந்த உலகத்துல கொண்டு போறதுக்கு. உன் உயிர் போன பிறகு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த மாதிரியான வீடியோக்கள் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் வீடியோ பதிவுடன் தான் நினைப்பேன். ஆனாலும் எந்த மாதிரியான வழிவகைகள் இதுல நான் சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியாத காரணத்தினால எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டு நான் கடந்து போயிருக்கேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சமூக அக்கறை உள்ளதா தான் இருக்கும். அதை மட்டுமே தான் நான் பதிவிட விரும்புகிறேன். எதுவாக இருந்தாலும் ஆத்மா